பிரதர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பார்த்தா பெல்ஸ் பால்சி, அதாவது முகவாதம். இந்த முகவாதம் ஒரு சீசனல் டிசீஸ். இது யூஸ்வலா மழைக்காலம், குளிர்காலம், பனிகாலத்துல எல்லாருக்கும் வரக்கூடியது. மோஸ்ட்லி இந்த முகவாதத்தால 15ல இருந்து 45 வயதுக்கு உட்பட்டவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ இருக்கிற பீரியட்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த முகவாதம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில இருந்து 12 நரம்புகள் வெளியில வருது. அதுல 7வது நரம்பு ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேஷியல் நர்வ் மூளையில தொடங்கி நடுக்காது வழியா டிராவல் பண்ணி நம்மளுடைய காது மடலுக்கு பக்கத்துல வெளியில வருது. வெளியில வந்து 5 பிரான்ச்சா பிரிஞ்சு நம்மளுடைய ஃபேஸோட ஒரு சைடு ஃபுல்லா சப்ளை பண்ணுது. அதே மாதிரி இந்த சைடு 2 சைடும் 2 ஃபேஷியல் நர்வ் 2 பக்கம் முகத்துக்கு சப்ளை பண்ணுது. இந்த ஃபேஷியல் நர்வ்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டா நமக்கு இந்த முகவாதம் ஏற்படுது. இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காற்று காதுல படுறதுனால இந்த முகவாதம் ஏற்படுது. அதாவது வெட்ட வெளியில படுத்து தூங்குறது, ஏசி வந்து நல்லா ஃபுல் கூலிங்ல வச்சுக்கிட்டு காது க்ளோஸ் பண்ணாம, ஃபேஸ் க்ளோஸ் பண்ணாம படுத்து தூங்குனா வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம் டிராவல் வந்து ஜன்னல் ஓரத்துல பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு குளிர்காற்றுல வந்து காதை எக்ஸ்போஸ் பண்ணி டிராவல் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. டூ வீலர்ல போகும்போது காதை வந்து ஹெல்மெட்டோ இல்லை ஸ்கார்ஃப் அந்த மாதிரி போட்டு கவர் பண்ணிட்டு போறது நல்லது. ஸோ இந்த மாதிரி குளிர்காற்று வந்து காதுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வெறும் குளிர்காலத்துல மட்டும்தான் வருமா, வெயில் காலத்துல வராதா அப்படின்னு கேட்டா, வெயில் காலத்துலயும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கடுமையான வெயில்ல நீங்க நல்லா வெளியில சுத்திட்டு சடனா ஒரு ஏசி மால் உள்ளேயோ இல்ல ஒரு ஏசி தியேட்டருக்குள்ளேயோ இல்ல ஒரு ஏசி ஆஃபீஸ்க்குள்ளேயோ நீங்க என்டர் ஆகும்போது உங்களுடைய காதுக்குள்ள இருக்கிற இந்த நரம்பு பாதிக்கப்படு. அதனால வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. இதை தவிர்த்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பெரோட்டிட் கிளாண்ட் இன்ஃபெக்ஷன், கேன்சர்ஸ், அப்புறம் வந்து ஃபேஸ்ல வந்து ஏதாவது வந்து ஃப்ராக்சர்ஸ் இந்த மாதிரி ஆனாலும் நமக்கு இந்த நரம்பு பாதிக்கப்படும், முகவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்னும் ஒரு சில ரீசன்ஸ் வந்து சரியா கண்டுபிடிக்க முடியல. அதை வந்து இடியோபத்திக் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த முகவாதம் வந்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து முகம் வந்து மறுத்து போயிடும். முகம் ஃபுல்லாக வந்து பெயின் இருக்கும். முகத்தில் எந்த ஆக்ஷனுமே வந்து ஒரு பக்கம் அவங்களால பண்ண முடியாது. கண்ணு வந்து திறந்தே இருக்கும், கண்ணை மூட முடியாது. கண்ணுல இரிட்டேஷன் இருக்கும், கண்ணுல இருந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும், காது வலி சிவியரா இருக்கும், ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் இரிட்டேஷன் ஜாஸ்தி வரும் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வாய் ஒரு பக்கம் கோணலா போயிடும். அதுக்கடுத்து தண்ணி குடிச்சாங்கன்னா வந்து தண்ணி வெளியில வந்துடும், சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பாடு வெளியில வந்துடும், நாக்குல சென்சேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த முகவாதத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குளிர்காலத்துல காதை வந்து எப்பவும் கவர் பண்ணிட்டு வெளியில போறது நல்லது. டூ வீலர்லயோ பஸ்லயோ டிராவல் பண்ணும்போது காதை வந்து நல்லா கவர் பண்ணிட்டு தான் டிராவல் பண்ணணும். நைட் டிராவலை அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏசி கார்ல டிராவல் பண்ணும்போது ஏசியை வந்து மீடியம்ல வச்சுக்கிட்டு டிராவல் பண்றது நல்லது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஐட்டம்ஸ்ல மழை காலத்துல வந்து ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற குளிர்பானங்களை தவிர்க்கிறது நல்லது. உடம்புக்கு அதிகம் குளிர்ச்சி தர உணவுகளை தவிர்க்கிறதும் நல்லது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் இருந்து டைரக்டா எடுத்த ஃப்ரூட்ஸ், ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர், ஃப்ரிட்ஜில் வச்ச மோர், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரக்டா சாப்பிட்றத அவாய்ட் பண்றது நல்லது. காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்க இஎன்டி டாக்டரை பார்க்கறது நல்லது. ஏன்னா வந்து நடுக்காதுல பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பா இந்த முகநரம்பு பாதிக்கப்படும். அதனால முகவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுக்கு அடுத்து என்னென்ன சிகிச்சைகள், சப்போஸ் வந்துருச்சு, இந்த முகவாதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இமீடியட்டா நம்ம போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அதுக்கு ஏன்னா நம்ம டாக்டரை வந்து எவ்வளோ லேட்டா போயிட்டு நம்ம பார்க்குறோமோ அவ்வளோ லேட் ஆகும் நமக்கு ரெக்கவரி. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கண்ணு மூட முடியல, கண்ணு ஓப்பனாவே இருக்குன்னா நீங்க ஒரு கண் டாக்டரை பார்க்க வேண்டியது நல்லது. ஏன்னா வந்து கண்ணு வந்து ஓப்பனா இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் வந்துடும். கண்ணில் வந்து ட்ரைனஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். இதை எக்ஸ்போஷர் கெரட்டைட்டிஸ்னு சொல்லுவோம். கண்டாக்டர் உங்களுக்கு கண்ணுக்கு ட்ராப்ஸ் தருவாங்க. அந்த ட்ராப்ஸை நீங்கள் ரெகுலராக போடும்போது கண் இன்ஃபெக்ஷனை நம்ம தவிர்க்கலாம். ரெண்டாவது,
நம்ம நைட்டு தூங்கும்போது கண்ணுல வந்து அந்த பேட் மாதிரி ஐபேடுன்னு சொல்லுவாங்க, அந்த பேட் வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு தூங்குறது நல்லது. டிராவல் பண்ணும்போது சேஃப்டி கிளாஸஸ் வேர் பண்ணி டிராவல் பண்ணணும். எஸ்பெஷலி டூ வீலர்ல போகும்போது சேஃப்டி கிளாஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவதா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசியோதெரபிஸ்ட்டை மீட் பண்றது. பிசியோதெரபிஸ்ட்டை நீங்க மீட் பண்ணி அவங்க சொல்ற ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ரெக்கவரி பீரியட் வந்து சீக்கிரம் வரும். அதாவது செயலிழந்த மசில்ஸை வந்து மீண்டும் செயல்பட வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க பிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு ஃபேஷியல் நியூரோ மஸ்குலர் ரீட்ரைனிங் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நீங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகம் மறுத்து போயிட்டதுனால பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ என்னன்னா ரிட்டன் சர்க்குலேஷன் உங்க முகத்துல இருக்காது. அதனால உங்க முகத்துல வந்து டாக்ஸின்ஸ் வந்து அக்குமுலேட் ஆயிடும். அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு உங்க பிசிக்கல் தெரபிஸ்ட் உங்களுக்கு ஃபேஷியல் மசாஜ் தெரப்பி உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செயலிழந்த மசில்ஸோட ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸை ரீகெயின் பண்றதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் தருவாங்க. அடுத்து ஃபெர்மெண்டேஷன் டெக்னிக்ஸ், அதாவது இன்ஃப்ராரெட் தெரப்பி, ஷார்ட் வேவ் டயதெர்மி போன்ற தெரப்பீஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. அஞ்சாவதா டேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பக்கம் வந்து உங்க மசில்ஸை நல்லா இழுத்து டேப் போட்டு விடுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும், அந்த வீக்கான மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தெரபிஸ்ட் உங்களுக்கு டேப்பிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் வீக்கில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. வீக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் வாட்டரில் உங்கள் முகத்துக்கு ஒத்தடம் கொடுக்கணும். கண்டிப்பாக ஐஸ் வாட்டரை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே குளிர்ச்சினால தான் அந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால ஐஸ் வாட்டர் ஒத்தடம் அவாய்ட் பண்ணுங்க. ஹாட் வாட்டர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒத்தடம் கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபேஷியல் மசாஜ். உங்களுக்கு வந்து முகத்தில் நீங்களே வந்து செல்ஃபாக வந்து எப்படி வந்து பாதிப்படைந்த மசில்ஸ்க்கு வந்து மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் பின்பற்றணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். நம்ம முகத்தில் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி தசைகளாக இருக்கும். ஒரு தசையும் ஒரு தசைக்கும் ஒரு விதமான ஸ்ட்ரெச்சிங்கை நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து உங்கள் ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வீக்கில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நாலாவது ஃபேஷியல் எக்ஸசைசஸ் ஆர் மிரர் எக்ஸசைசஸ். அதாவது மிரர் எக்ஸசைசஸ் அப்படின்னா நீங்கள் கண்ணாடிக்கு ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய எக்ஸசைசஸ் சிறப்பு சொல்லித்தர எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லித்தர கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸசைசஸ்க்கு மேலே இருக்கு மிரர் எக்ஸசைசஸ். அந்த எக்ஸசைசஸ் நீங்கள் ரெகுலராக கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக தெரபிஸ்ட் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 15லேருந்து 20 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரெக்கவரி பீரியட் வந்துடும். கண்டிப்பாக 90% ஆஃப் ரெக்கவரி உங்களுக்கு கிடைச்சிரும். நன்றி.